பிங்க் பாலுக்கும் ரெட் பாலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? பிங்க் பால்ல எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போட்டிருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போட்டதுனால பால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகாது. அதே நேரத்தில் இந்த ஷைனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ரெட் பால் 10 ஓவர் வரைக்கும் ஸ்விங் கொடுக்குது அப்படின்னா பிங்க் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஓவர் வரைக்கும் ஸ்விங் இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஓவர்களுக்கு மேலே வரும். அந்த சாலிடா ஒரு டிஃபென்ஸ் வந்து முதல் ஒரு 40 ஓவரில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பால் ஆடுற மாதிரி ஆடலாம். அதுக்கப்புறம் ரன் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். ரெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஒரு பக்கம் ஷைன் பண்ணி போடுவாங்களா, ஆனா இந்த பால் எந்த பக்கம் ஷைன் பண்றாங்கங்கறத கண்டுபிடிக்கிறதுல பேட்டர்ஸ்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பால் நீங்க ரிவர்ஸ் ஸ்விங் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ரிவர்ஸ் ஸ்விங் கிடைக்கவே கிடைக்காது. பிங்க் பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 தையல் இருக்கும். அந்த 6 தையல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பினர்களுக்கு பிடிச்சி போறதுக்கு அவங்களுக்கு கிரிப் கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா அந்த டிஆர்எஸ் 3 டிஆர்எஸ் தான். பிங்க் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பவுன்ஸ் இருக்குங்கிறதுனால வந்து அம்பையர்களுக்கு அது ஸ்டெம்பிள் அடிச்சதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். பவுலருக்கு அது ஸ்டெம்பிள் அடிச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஒட்டுமொத்தமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ எடுக்கிறது எடுக்காதல வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அம்பையர்ஸ் நிறைய தவறுதலான முடிவுகள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த பிங்க் பாலே கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாறான பால். 36 ரன்னுக்கு இந்தியா ஆல் அவுட் பண்ணிருக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கோளாறான ஒரு பால் அப்படிங்கிறதையும் வந்து பாத்துக்கோங்க.